கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். சீகேம் தீனால பலாத்காரம் செஞ்சு அவளுக்கு தீமை இழைச்சான். தங்கள் சகோதரி இப்படி பலாத்காரம் செய்யப்பட்டது அவங்களால ஜீரணித்து கொள்ள முடியாத அளவு தங்களுக்கு அதை பெரிய பாதிப்பா யாக்கோபின் குமாரர்கள் நினைச்சாங்க. அவன் செஞ்ச அந்த பொல்லாத செயலுக்காக அவனும் அவனுடைய தகப்பனும் மட்டும் கொல்லப்படணும்னு அவங்க நினைச்சா அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கலாம். ஆனா சீகேம் நகரத்தின் அனைத்து மனிதர்களையும் கொன்று மகா பெரிய பொல்லாங்க செஞ்சாங்க. யாக்கோபின் புத்திரரினுடைய இந்த மகா பாதகத்துக்கு முன்பா சீகேம்ன்றவன் செஞ்ச பலாத்காரம் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. சீகேமின் புருஷர்கள் எல்லாரும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாங்க. சிமியோனும் லேவியும் தங்களை போல விருத்த சேதனம் செஞ்சு கொள்ளும்படி வஞ்சகமா பேசி சிக்க வச்சாங்க. அந்த மனுஷங்களை படுகொலை செய்ய அவங்க பலத்தை உபயோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா தங்களுடைய தீய திட்டங்களுக்காக தாங்கள் பின்பற்றிய மதத்தை தங்களுடைய தந்திரத்துக்காக பயன்படுத்தினாங்க. குற்ற உணர்ச்சியில தாழ்மையா ஒப்பு கொடுத்தவங்கள ரொம்ப கோழத்தனமா கொன்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள்னு ஆதியாகமம் 34:27 29 வரையுள்ள வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம். இவங்களுடைய இந்த செயல்களை யாக்கோபின் மகன்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அவங்க சீகேம் நகரம் முழுவதையும் கிட்டத்தட்ட அழிச்சு போட்டாங்க, திருடினாங்க, கொள்ளையடிச்சாங்க. உயிருக்கும் உடமைக்கும் மரியாதை இல்லாத காட்டு கொள்ளையர்களை போல கொள்ளையடிச்சாங்க. ஆபிரகாம் துவங்கி இப்போ யாக்கோபினுடைய குமாரர்கள் 4ஆம் தலைமுறை பிள்ளைகள். ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையை விட பலவீனமா மாறிக்கிட்டு இருந்தாங்க. யாக்கோபினுடைய இந்த பிள்ளைங்க எதிர்காலத்துக்கான அளவுகோலா இருந்தா அதுல ஏதேனும் அர்த்தம் இருக்குமா? யாக்கோபின் வஞ்சக குணத்தை அவனுடைய சொந்த மகன்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அவங்களுடைய வஞ்சக பாவத்துல கொடுமையையும் அக்கிரமத்தையும் சேர்த்தாங்க. பாவத்தினுடைய விதை நம்ப முடியாத அழிவுகரமான பலனை தந்துச்சு. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கட்டுப்பாட்டை கிட்டத்தட்ட இழந்துட்டு இருந்தான். சிமியோனும் லேவியும் என்ன செஞ்சாங்கன்ற செய்தி அவனுக்கு எட்டுனதும் அவன் அவங்கள அழைச்சு பேசுறான். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான்னு ஆதியாகமம் 34:30 நாம வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதிய பயத்தோடவே போராட வேண்டியிருந்துச்சு. அவன் ஏசாவின் கோபத்துக்கு பயந்து தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போனான். பயத்துல லாபானுடைய வீட்டை விட்டு ஓட வேண்டியிருந்துச்சு. அவன் கானானுக்கு திரும்பினப்போ ஏசா கொன்று போடுவானோன்னு பயத்துல போறான்னா. பயம் அவனுக்கு பெரிய எதிரியாவே இருந்துச்சு. இப்போ பிள்ளைகளால மீண்டும் ஒரு முறை அவன் உள்ளத்துல பயம் கவ்வுச்சு. சிமியோனும் லேவியும் செஞ்ச செயலுக்காக உள்ளூர் வாசிகள் பழிவாங்க நினைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து யாக்கோபினுடைய குடும்பம் முழுவதையும் தாக்குனா என்ன செய்ய முடியும்? கானானியர்களும் பெர்சியர்களும் ஒன்றிணைஞ்சா யாக்கோபு எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள முடியும்? நிச்சயமா அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் கொல்லப்படுவாங்க. ஆனா இந்த வார்த்தைகள்ல அவன் சொல்றது உண்மையா இருந்தாலும் அவன் பேசும்போது கர்த்தருடைய பெயரும் அவர் இருக்கிறாருன்ற நினைவும் யாக்கோபுக்கு இல்லை. கானானுக்கு வரும்போது இருந்த கர்த்தர் இப்போ எங்க? யாக்கோபின் வாழ்க்கையில கர்த்தர் வேணும்னு எதிர்பார்த்ததெல்லாம் அவன் ஏசாவை சந்திக்கிறதுக்கு முந்திய இரவு தான். அவன் எதிர்பார்த்தபடியே அவரும் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஆனா இப்போ யாக்கோபினுடைய நினைவுல கர்த்தர் இல்லைன்றது ஆச்சரியமான உண்மை. பிரியமானவர்களே, நாம யாரும் இல்லாதப்போ இல்ல நாம அதிகமா கலங்கி நிற்கிறப்போ ஒன்றும் இல்லாதவங்களா தவிக்கும் போது கர்த்தரை தேடுறவங்களா இருப்போம். இல்ல அவர் மேல நம்பிக்கையுடையவங்களா நடந்துக்குவோம். ஆனா அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி நம்மளை சுகமா தங்கி இருக்க செய்யும் போது அவரை தேடுறவங்களா இல்லாம மறந்து போனவங்களா இருப்போன்றதுக்கு யாக்கோபு ஒரு எடுத்துக்காட்டு.
தேவைக்காக எப்பொழுதும் தேவனை தேடக்கூடிய கூட்டம் இந்த உலகத்துல உண்டு. தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவு. கானான்ல குடியேறி எல்லா சுபிட்சமா இருக்கும்போது யாக்கோபு இன்னும் கர்த்தரை அறிஞ்சிருக்கணும், உறவை வளர்த்திருக்கணும், பிள்ளைகளை அந்த வழியில நடத்தி இருக்கணும். ஆனா கர்த்தருடனான உறவு இல்லாததால அந்த குடும்பம் பாவத்துல சிக்கி மகா பெரிய பொல்லாங்க செஞ்சு தங்களை நியாயப்படுத்தக்கூடிய அக்கிரமக்காரராக மாறி இருந்தாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் காசு பணம் பதவின்னு வந்த பிறகு, செல்வம் சேர்ந்த பிறகு கர்த்தரை விட்டு தூரமாகி அவரை மறந்து போகக்கூடிய வாழ்க்கை இருக்கும்னா அது நிச்சயம் உங்களை துன்மார்க்கமான பாதைக்கு கொண்டு போய் விடுன்றத மறக்க வேண்டாம். உங்களுடைய அடுத்த சந்ததி உங்களை விட மோசமான பாவத்துல விழுந்து அழிவுக்கு நேரா நடப்பாங்கன்றதையும் மறக்க வேண்டாம். கர்த்தரை எப்பொழுதும் நினைவுல வைப்போம். அவருக்கான இடத்த வேற எதுக்கும் கொடுக்காம இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.